Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. Friends, இன்றைக்கி நம்ம சேனலில் 1 லிட்டர் பாலை யூஸ் பண்ணி வீட்டிலையே ரொம்பவே பெர்ஃபெக்டாக சூப்பர்பான மொசரலா சீஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீட்டில் நம்ம மொசரலா சீஸ் செய்கிறத வந்து பீஸாவில் போடுறதுக்கு அப்புறமா இன்னும் நிறைய ரெசிபீஸில் எல்லாம் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம வீட்டில் தயார் பண்ண மொசரலா சீஸ் வந்து இழுந்து வருதுன்னு. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வெறும் 2 பொருள் மட்டும் போதும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னே பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் பாலை நம்ம தண்ணி சேர்க்காத கட்டியான பால் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். அண்ட் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் பால் வந்து ஓவர் ஹீட் ஆகாமல் நமக்கு பார்த்துக்க முடியும். ஸோ பால் வந்து நகைச்சூடுன்னு சொல்லுவாங்க. அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பாக வர்றது மாதிரி, கை பொறுக்கிற சூடு. அந்த மாதிரி சூடு வந்ததும் நாம் அதில் வினிகர் சேர்த்துக்கலாம். ஸோ 1 லிட்டர் பாலுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா சரியாக இருக்கும். நான் இங்கே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நாம் இதை வந்து லைட்டாக வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் மூடி வைங்க. சூப்பராக செட் ஆகிரும் அதில் உள்ளாடி சீஸு. ஸோ இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம லிட்டை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சீஸ் வந்து உருண்டு வந்திருக்குதுன்னு. அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான மொசரலா சீஸ் வந்து ரொம்ப அழகாக செட் ஆகி வந்திருக்குது. இப்போ இது நாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது வடிகட்டி எடுத்து நாம் இதை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் மொசரலா சீஸ் பண்ணும்போது பாலோட ஹீட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் வந்து பால் ரொம்ப சூடாகிடுச்சுன்னா நமக்கு வந்து சீஸ் கிடைக்காது. அதுக்கு பதிலாக பன்னீர் தான் கிடைக்கும். அதாவது பால் நல்லா தெரிஞ்சு பன்னீர் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி அரிப்பை வச்சு வடிகட்டி எடுத்துடுறேன். முதல்ல வடிகட்டினதுக்கப்புறமா வரக்கூடிய இந்த வை வாட்டரை வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து நாம் ப்ரெஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அதே வை வாட்டர்லேயே போட்டு ஒரு வாட்டி நாம் இந்த மாதிரி போட்டு எடுத்து திரும்பவும் நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸை வந்து நம்ம 2-3 வாட்டி இதே தண்ணியில் வச்சு செய்யணும். அப்போ தான் நமக்கு சீஸ் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நான் 3 வாட்டி அந்த ஒய் வாட்டரில் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நான் அதை செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஸோ இந்த பவுலில் வச்சு நம்ம இப்போது ஒரு 2 மணி நேரமாச்சும் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆக விட்டுக்கலாம். ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போ எடுக்கிறோம். பாருங்கள் சூப்பராக செட் ஆகி வந்திருக்குது. இதை நான் இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ரொம்பவே பெர்ஃபெக்டாக நமக்கு மொசரலா சீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த சீஸை வந்து நான் சொன்னது மாதிரி நீங்கள் பீஸாலெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் கடைகளில் வாங்குறத விட பெர்ஃபெக்டாக இழுந்து வரும். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம துருவி எடுக்கிறதுக்காக ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஹார்டாக இருக்குது. ஸோ திருவுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நாம் இதை துருவி வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் போது பீஸாவில் அப்புறமா சீஸ் சப்பாத்தி, சீஸ் பராந்தா அதிலெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து நம்ம வீட்டில் செஞ்சுருக்க இந்த மொசரலா சீஸை வந்து ஒரு ஸ்நாக்ஸில் வந்து வச்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு அது பெர்ஃபெக்டாக எழுந்து வர்றதுன்னு பார்க்குறதுக்காக. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கான ரெசிபி வந்து நான் வந்து இன்ஷா அல்லாஹ் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நான் இப்போ உள்ளாடி சீஸ் வச்சுருக்கதை எந்த மாதிரி எழுந்து வருதுன்னு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள்.
ஸோ நான் சொன்னது மாதிரியே கடையில் வாங்குகிற சீஸை விட ரொம்பவே அழகாக எழுந்து வருது. நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.